தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பரிசுத்த திருத்துவத்துக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் தோத்திரமும் ஆவதாக. பரிசுத்த தேவதாயே, எங்கள் துன்பங்களில் நாங்கள் ஒரு அடைக்கலத்தை தேடி மடம் இருக்கிறோம். மகிமை நிறைந்தவளும் ஆசிர்வாதவளுமான கன்னிகையே, எங்கள் மன்றாட்டை தள்ளிவிடாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காத்தருளும். வேண்டுதல் சிவம். இப்புண்ணிய தலத்தில் மாட்சிமை கொண்டு எழுதல் இருக்கிற புனித அந்தோனியாரே, இயேசு பாலகனை கையிலேயும் பெயர் பெற்ற பரிசுத்த தனவிடங்கள் மேலேயே இன்னும் ஒருவரின் சஞ்சீவியை பாதைகளின் தஞ்சமே ஒரு ஆதரவை நாடி ஓடி வந்துள்ள எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவீராக. எங்கள் அன்பான தந்தையே, எங்களை முழுவதும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இறை மக்களின் மன்றாட்டுக்கள். எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தை விவேகத்தை அளித்திருட வேண்டும் என்று மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரரை போல வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று இந்த புத்தகத்தை நாடி வரும் பக்தர்கள் மத திருவிடத்தின்படி உடல் நலத்தில் நீடிக்கும் நிம்மதி அடையும் மன அமைதியற்றோர் நிம்மதி அடைய வேண்டும் என்று தீய சிந்தனைகளில் இருந்தும் பேயின் சோதனைகளில் இருந்தும் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்பும் கோரிக்கைகள் கைவிடவும் எங்களை எதிர்கொண்டு வரும் தீமைகள் விலகவும் இன்னும் ஆதரவை ஏற்கவும் வேண்டும் என்று யாவராலும் கைவிடப்பட்ட நம்பிக்கை இருக்கும் நெருக்கடியான வேளை எங்களுக்கு உதவ வேண்டும் என்று தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் மூலமாக செபிக்கலாம். மன்றாடுவோமாக. எல்லாமல் இரக்கமுள்ள இறைவா, மதளவில்லாத அன்புக்குரியவரும் அருளின் துணையால் கோடி அற்புதப்பட்ட புனித அந்தோனியாரை எழுந்துள்ள மக்களால் நீங்கள் பேசுவது கருணை கண்களை திரும்பியவர் விழாந்தவராகி கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். இறைவனின் அருளை அழைத்தீர்.
தந்தையே இறைவா, ஆராதிக்கின்றோம். இயேசுவே நல்லாண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியாரே, உம்மை வணங்குகிறோம். ஒவ்வொரு இறைவா, இந்த மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையிலே புனித அந்தோனியாரின் பக்தர்களாக நாங்களும் பதம் வந்திருக்கிறோம். இயேசுவே, நீர் எங்களை இந்த நேரத்திலே சந்திப்பதற்காக நன்றி. உடைய நற்கருணை பிரசன்னம் எங்கள் உள்ளத்தை ஊடுருவட்டும், எங்கள் எண்ணத்தை மாற்றி அமைக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் உமக்கு உரியவர்களாக அர்ப்பண உணர்வோடு கடமை ஆற்ற பணி புரிய நீர் அருள் புரிவீராக. இயேசுவே, நீர் நல்லவர். இயேசுவே, நீர் வல்லவர். இயேசுவே, நீர் உயர்ந்தவர். எல்லா புகழும் மாட்சியும் உமக்கே உண்டாவதாக. Praise the Lord. Hallelujah. 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 நீ உறவாடும் நேரமே என் உளமெங்கும் வசந்தமே. நீ உறவாடும் நேரமே என் உளமெங்கும் வசந்தமே. நீ எனதாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே. போதுமே நீ எனதா பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே. உன்னருள் போதுமே. நீ உறவாடும் நேரமே என் உளமெங்கும் வசந்தமே. தனிமையில் கூட தனி சுடரே தலைவன் உனது கூட நீரம்மா. தனிமையில் கூட தனி சுடரே தலைவன் உனது கூட நீரம்மா. சுமைகள் கூட சுகம் தருமே இமைகள் என்னை அரவணைக்கா. படைப்பினில் ஒளிர்ந்தது முகமே தரமணி குந்தன் அதிசயமே. நீ உறவாடும் நேரமே என் உளமெங்கும் வசந்தமே.
இடர்கள் கூட இனிக்கிறதே, இனியவன் என்னில் இயங்குவதால் இடர்கள் கூட இனிக்கிறதே, இனியவன் என்னில் இயங்குவதால் தடைகளில் மனம் மகிழ்கின்றதே, என் தாயாய் உன் கரம் தேற்றுவதால் நினைவில் நீங்காமல் உன்முகமே நேசமே உந்தன் அதிசயம் நீ உறவாடும் நேரமே என் குழலிந்தும் வசந்தமே நீ உறவாடும் நேரமே என் குழலிந்தும் வசந்தமே நீ எனதாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே உன்னருள் போதுமே உன்னருள் போதுமே உன்னருள் போதுமே. இந்த மாதம் விழுப்புகளை வழிநடத்த உன்னருள் போதுமே. எங்கள் அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்வதற்காக என் பலவீனத்தில் எல்லாம் ஆண்டவரே இந்த மாதத்துக்கு எல்லா கடமைகளிலும் இந்த மாதத்துக்கு எல்லா செயல்பாடுகளிலும் நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் சொல்லிடும் Praise the Lord. Hallelujah. Hallelujah. சமீபத்தில் ஒரு சின்ன செய்தி வந்தது. கணவன் மனைவி தெருவில் நின்று சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ஒருவருக்கொருவர் வாக்குவாதம், ஒருவருக்கொருவர் நானா நீயா அப்படிங்கிற போட்டிவாதம். அப்படி போயிட்டே இருக்கிறப்ப ஒரு வயதான தாத்தா சாலையின் குறுக்கே நடக்கிறார். அவருடைய கையில கொஞ்சம் பழக்கூடையெல்லாம் எடுத்து பழங்களை வாங்கிட்டு வீட்டுக்கு போற வர்றார். அந்த சமயத்துல அந்த பழம் நழுவி நடு ரோட்ல கீழே விழுந்தது. சண்டை போட்டு இருக்கிற அந்த கணவன் மனைவியும் அதை பார்க்கிறாங்க. ஆனா கணவன் அவருடைய பேச்சுல தான் புரியா இருக்கிறார். மனைவி ரெண்டையும் பார்க்கிறாங்க. அந்த தாத்தா கீழே குனிஞ்சு அந்த ஒவ்வொரு பழத்தையும் கையில் எடுப்பதையும் பார்க்கிறார். அதே சமயத்துல கணவன் பேசுவதையும் கேட்கிறார். அந்த அம்மா சொல்றாங்க, அந்த தாத்தாவுக்கு கொஞ்சம் உதவி செய்யலாம், வாங்க நம்ம சண்டை அப்புறம் வச்சுக்கலாம். ஆனா அவரு கேட்ட பாடு இல்லை. இன்னும் கொஞ்சம் அதிகமாக சத்தம் வர்றாரு. இவங்க அதை சட்டம் பண்ணாம நம்ம போய் அந்த பழத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அந்த தாத்தாவுடைய பையில எடுத்து போடுறாரு. அந்த சமயத்துல ஒரு நொடியில இவருக்கு ஒரு மனமாற்றம் கிடைக்கும். கணவனுக்கு மனமாற்றம் கிடைக்கும். உடனே இவரும் போறாரு. போன உடனே அந்த இடத்துல கீழே இன்னும் கொஞ்சம் சிதறி கிடக்கிற அந்த பழத்தை எடுத்து அந்த கூடையில போட்டு தாத்தாவுடைய கையில கொடுத்து அவருடைய குச்சி எடுத்து கையில கொடுத்து அவர் நடக்க வைக்கிறார். இந்த சமயத்துல அவர் கூட நடக்குது. திடீர்னு யாராவது பார்த்துருப்பீங்களா? ஊடகத்துல வந்ததுதான் இல்லையா? திடீர்னு நடக்குது. அந்த சமயத்துல பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் சண்டையிட்டு கொண்டு வந்த நேரத்துல அவங்களுக்கு மேல ஒரு பெரிய ஒரு பொருள், ஒரு பெரிய பலகை ஒண்ணு, அந்த போர்டு மேல கீழே தம்முன்னு விழுது. ஒருவேளை இந்த கணவன் அங்க போய் அவருக்கு உதவி செய்யாமல் இருந்திருந்தால் அவர் தலையில அந்த வெயிட் வந்து விழுந்திருக்கு. அந்த நேரத்திலேயே அவருடைய பெரிய விபத்தை சந்திருக்கக்கூடும். ஆனா எப்பொழுது இன்னொருவருக்கு உதவி செய்ய வேண்டும், நம்முடைய பலவீனம் பெரிதல்ல, பிறருக்கு உதவி செய்கிற காரியத்தான் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனவோடு முன்னாடி போனாங்க. அந்த சமயத்துல கடவுள் அந்த குடும்பத்தை காப்பாற்றினார். வீட்டு சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதைத்தான் உணர வேண்டும். சில சமயத்துல நாம் பேசுவது சிறிதுதான், நாம் பேசுவது பெரிதுதான், நம்முடைய எண்ணங்கள் வேறுபாடுதான் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப அழுத்தமா நான் சொல்றது நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறது அதிகமா இருக்கும். உறவை நாம் மறந்து விடுவோம். மனிதன் என்பவன் ஒரு சமூக பிராணி, உறவோடு வாழ படைக்கப்பட்டவன். தனி மனிதன் கிடையாது. தனிமரம் தோப்பு ஆகாது, தனிமரம் தோப்பு ஆகாது. எல்லாரோட சேர்ந்து வாழ்வதுதான் மனித வாழ்வு. எல்லாருக்கும் ஒருவருக்கு உதவி செய்தால் மனித வாழ்வு. அதைத்தான் இந்த ஒரு சிறு நிகழ்வு உணர்த்துகிறது. இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல கடவுள் சொன்னதாக, இந்த சின்ன சிறியோரில் ஒருவர் கூட
நெறி தவறி போகக்கூடாது என்பது என் வானக தந்தையின் திருவிழம் அப்படின்னு ஆண்டவர் இயேசு நமக்கு சொன்னார். சின்ன சிறியோர்னா யார் அப்படின்னா, நானும் நீங்களும் யாரெல்லாம் நம்ம விட சிறியவங்க, தாழ்ந்தவங்க, சாதாரணமானவங்க, ஒண்ணுக்கு லாய்க்கா வைக்கிறாங்களோ அவங்கள தான் இயேசு நம்ம காட்டுறாங்க. யாரெல்லாம் இறை நம்பிக்கையிலே உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சின்ன சிறியவர்கள். யாரெல்லாம் கண்டுகொள்ளப்படாமல், யாரெல்லாம் அவருடைய வாழ்விலே முன்னேற்றம் கிடைக்குமா என்று சொல்லி இயக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சின்ன சிறியவர்கள். அவர்களில் ஒருவர் கூட நெறி தவறுவதை கடவுள் விரும்புவதே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அனைவருடைய நெறிமுறைகளையும் ஆண்டவரை பார்த்துக் கொள்ள விரும்புகிறார். அனைவரையும் நல்வழிப்படுத்த ஆண்டவரை பாதுகாப்பு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறார். இதைத்தான் இந்த நாளிலே நாம் உணர வேண்டும். இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சின்ன பாடம் என்ன அப்படின்னா, நானும் நீங்களும் இன்னைக்கு தவச காலத்துக்கு, அந்த ஆகமன காலத்தில் இருக்கிற திருவருகை காலத்தில் இருக்கிற கடவுளுடைய வருகைக்காக தயாரிக்க வேண்டும், கிறிஸ்துவுடைய வருகைக்காக தயாரிக்க வேண்டும். அந்த எண்ணத்தில் இருக்கிறப்போ நம்முடைய நெறி தவறுகிற நிலை என்ன அப்படின்னா, நம்முடைய பலவீனம் என்ன, நம்முடைய பாவம் என்ன அப்படிங்கிறத அடிக்கடி நினைச்சு பார்க்கணும். நான் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பக்கத்துல ஏறக்குறைய ஒரு 2 குருக்கள் ஒரு 2-3 மணி நேரம் பாவ மன்னிப்பு கொடுத்தாங்க. ஏறக்குறைய பாதிக்கு மேல இந்த திருப்பலியில கலந்து கொண்டவர்கள் அந்த அருமையான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பாவ மன்னிப்பு பெற்றுக் கொண்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்ப என்ன ஆகுது, ஒவ்வொரு முறையும் பாவத்திற்காக பரிகாரம் செய்கிற பொழுது இறைவனுடைய வல்லமை எங்கே செயல்படுகிறது, தூய ஆவியானவரை ஆட்கொள்ளுகிறார். கடவுளுடைய தூதுவர்களாக, நற்செய்தி பணியாளர்களாக நன்மை செய்யக்கூடிய தூய்மையான மனதோடையவர்களாக மாறிவிடுகிறோம். இதுதான் பாவ மன்னிப்பு நடக்கிறது. அதே போலதான் இன்னைக்கு என்ன நம்ம சிந்திக்கணும்னா, நான் எந்த விஷயத்தில் அடிக்கடி நெறி தவறுகிறேன், அல்லது நெறி பிறழ்கிறேன், அல்லது கட்டளையை மீறுகிறேன், அல்லது திரும்ப திரும்ப ஒரே செயலை, ஒரே பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து யோசிப்பாங்க. அப்ப என்ன செய்யலாம்? கடவுளை எத்தனை முறை நான் பரிகாரம் செய்தாலும், எத்தனை முறை தவறுக்கு வருகிறாலும், எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் திரும்பவும் அதே செய்கிறேன். என்ன செய்வது? நொந்து போவதா? ஒரு சிலர் இது போல செஞ்ச பாவத்தை ஏற்றுக்க முடியாம நொந்து போய் ஒரு தேவையில்லாத வேற ஒரு கெட்ட முடிவுகளை எடுத்து கூட நம்ம பார்க்கலாம். நம்ம தற்கொலை எண்ணம் என்ன செய்வாங்க? ஒரு சிலர், நான் செஞ்ச பாவத்தை என்னால ஏற்றுக்க முடியல, நான் செஞ்சது பெரிய தவறு, என்னை கடவுள் மன்னிக்க மாட்டார், இந்த உலகம் மன்னிக்காது, இந்த என்னுடைய சமூகம் என்னை ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்வை இதோடு முடித்துக் கொள்வதாக நினைச்சு செத்து போன நிறைய பேர் இருக்கிறார். காரணம் என்ன? பாவத்தை அதிகமாக நினைத்துக் கொண்டு கடவுளுடைய இரக்கத்தை குறைவாக மதிப்பிடுவதற்கு தான் அப்படி செய்வாங்க. ஆனால் நானும் நீங்களும் அப்படி அல்ல. நம்முடைய பலவீனம் எதுவோ அதை கடவுள் முன்னாடி கொண்டு வரப்போ அதையே அவர் பலமாக மாற்றி தரக்கூடிய வல்லமையை வைத்துக் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உதாரணமா கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு இயற்கை வாழ்வியல் பயிற்சி முகாம் நடைபெற்று முடிச்சோன்னா ஒரு சிலரோட பேசிட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்தார், அதில் ஒரு நாளைக்கு நான் 4 டீயாவது குடிச்சு ஆகணும், இந்த டீயை குடிக்கலன்னா என் உசுர்ல பாதி தங்காத பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. பேசிட்டு இருக்கோம், நிறைய பேசிட்டு கடைசியா சொன்னார், இருந்தாலும் நீங்க ஒரு தீர்மானத்தை வேற எடுத்துட்டோம், எல்லாரும் சேர்ந்து கையை உயர்த்தி நீங்க சொல்லிட்டீங்க, நான் முயற்சி பண்ணி பாருங்க, என்ன நான் பண்ண போறீங்க கேட்டா 4 3 குறைச்சிட்டு. சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு வகையில் ஒரு பலவீனம், அந்த நரம்பு தளர்ச்சி உண்டு பண்ணுவது டீ தான், நல்லா தெரியுது, என் புத்திக்கு தெரியுது, என் அறிவுக்கு தெரியுது. ஆனா உடம்பு கேட்க மாட்டேன், உடம்பு கேட்க மாட்டேன். பல சமயத்தில் இதுதான் செய்யும். நானும் நீங்களும் அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ள விஷயத்தை இந்த உடல் ஏற்றுக்கொள்ளாது. இதுதான் பலவீனம். அதிலிருந்து வெளியே வருவது தான் இந்த காலத்தில் நாம் முயற்சி செய்ய வேண்டும். என்ன செய்வோம்? என் உடலை அன்பு செய்ய வேண்டும். அது பலவீனமாக இருக்கிறது, பாவம் செய்ய தூண்டுகிறது அப்படின்னா சரி பரவாயில்ல, நான் என்ன செய்யறேன்? கொஞ்சம் கொஞ்சமா இருந்து வெளியே வர முயற்சி பண்றேன். 4 அதை 3 ஆக்குறேன், 3 2 ஆக்குறேன், 2 1 ஆக்குறேன், 1 நிப்பாக்குறேன். இது முடியுமானா நிச்சயமாக முடியும், நிச்சயமாக முடியும். காபி டீ இல்லாம உயிர் வாழ முடியுமானா வாழலாம், வாழலாம். ஏன் முடியாது? நம் உடலுக்கு கெடுதல் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம உள்ள சேர்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா உடலுக்கு நல்லது எதுவாக ஏன் செய்ய முடியாது? இப்படி சின்ன சின்ன விஷயங்கள், நான் இதுக்கு காபி டீ கொடுக்க வேண்டாம்னு சொல்லல, கட்டளையும் போடல, ஒரு சின்ன உதாரணம் அவ்வளவுதான். அதிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டு இது போல ஏதாவது ஒரு சில பலவீனங்கள் இருக்கலாம். உதாரணமாக நம்ம வீட்டுல அடிக்கடி பொய் பேசுகிற பழக்கம் இருக்கலாம், அடிக்கடி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுகிற பழக்கம் இருக்கலாம். என்ன சொன்னாலும் சரி, நாளைக்கு செய்யறேன், அப்புறம் செய்யறேன், ஏன் லேட்டா வந்த நேரம் ஆயிடுச்சு, ஏன் நேரம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு, சின்ன சின்ன பொய் சாதாரண சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதெல்லாம் பலவீனம் தான். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் முடியல.
பொய் வருது அப்படின்னா என் உடம்பு காலையில எந்திரிச்சிருக்காது, என் உடம்பு சுறுசுறுப்பா இயங்காது. என்ன செய்யணும்? அதை கொஞ்சம் சுறுசுறுப்பாக்க வேண்டும். இப்படி நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் பலமாக மாற்றுவதற்கு கொடையை தருவதுதான் கடவுளுடைய. அவர் என்ன செய்யறாருன்னா, நெறி தவறை நீங்களும் நானும் வாழ அவர் விரும்பவே இல்லை. பாவத்தோடு சாக கடவுள் விரும்புவதே கிடையாது. மாறாக அதற்கு மன்னிப்பு கேட்டால் மீட்பை தர காத்திருக்கிறார். சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நிறைய உதாரணம். ஒரு அம்மாவை ஒரு 4-5 பேர் குடிச்சிட்டு வந்து இவன் பெரிய பாவி, உலகத்துல இருக்கிற எல்லா பாவத்தையும் அம்மா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னப்ப கல்ல அடிச்சு கொள்ளுன்னு சொல்ல பேசினார். என்ன பண்ணாங்க? தரையில அமைதியாக எழுதி கொண்டிருந்தார். பாவ கணக்கை அல்ல, அந்த பெண் இனிமேல் வாழக்கூடிய புண்ணிய கணக்கை அவர் அங்கே எழுதி அந்த பெண்ணின் மனதிலே பதிய வைத்து அனுப்பினார். அதுதான் வாழ்க்கை. கடவுள் பாருங்க, அவருடைய மத்தியில வந்து பாவத்தை கொடுக்கிறப்போ பலவீனத்தை பெரிதுபடுத்தவில்லை, மாறாக இரக்கத்தை பெரிதாக எடுத்துக்கொண்டு அருளை அதிகமாக கொடுத்து அனுப்புகிறார். சக்கேயு பாவத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய பலவீனம் என்ன? பணம் தான், காசு தான் உலகம். காசு, பணம், அதுதான் என்னுடைய வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் நினைச்சு சக்கையை போனார். ஆனா ஒரு நாள் அதை உணர்ந்தாருங்க, இதுதான் என்னுடைய பலவீனம், பணம் தான் வாழ்க்கை நினைச்சு அதே பலவீனம், அதையே கொண்டு வந்து கடவுளை கொடுத்துறேன். என்ன பண்றேன்? நானு 4 மடங்கா திருப்பி கொடுக்குறேன். அவர் சொல்ற பாருங்க, இயேசு எப்ப அந்த வீட்டுக்குள்ள போனார் அப்படியே மாறி போயிட்டார். சக்கை குள்ளமாக இருந்தார், இன்னைக்கு ஒரு புனிதனாக உயர்ந்து இருக்கிறார், உதாரணமாக மாறி இருக்கிறார். இதுதான் கடவுளுடைய வல்லமை. அதைத்தான் நம்ம கட்டி பிடிச்சு கொள்ள வேண்டும். இன்னைக்கு என்ன நினைக்கலாம்னா, உங்க பலவீனம் என்ன, எதுல ரொம்ப வீக்கா இருக்கிறீங்களோ அதுதான் நம்ம ஸ்ட்ரென்த். கடவுளை மாற்றி கொடுத்தான். ஒரு வார்த்தை மனசுல ஆழமாக பதிய வைக்க விரும்புகிறேன். 12வது பிரிவு 2 கொரிந்தியர் 9வது திருவசனம். 2 கொரிந்தியர் 12வது பிரிவு 9வது திருவசனம். அவர் முன்ன சொல்ற என்னோட சேர்ந்து எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஆனால், சத்தமா சொல்லுங்க, ஆனால் அவர் என்னிடம் என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். அதனால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனம் வந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கடவுள் பாருங்க என்ன அழகா நமக்கு மாத்தி கொடுக்கிறாரு. எனக்கு எது பாவம் நினைக்கிறனோ, எனக்கு எது பலவீனம் நினைக்கிறனோ, எனக்கு எது வலுவே இல்லை நினைக்கிறனோ, அதைத்தான் கடவுள் வல்லமையாக செயல்படுத்துகிறார். இன்னும் சொல்ல போனா, நான் பாவம் செய்யறப்ப அவர் என்னை தேடுவார். நான் வலுமை குன்றி இருப்பதான் அவர் என்கிட்ட வருவார். எனக்கு சோர்வா இருக்கிற பொழுதுதான் அவர் என்னோடு இருப்பார். என்னால முடியும்னு சொல்றப்பதான் கடவுள் அதை முடித்துக் கொடுப்பார். இதுதான் இறைவனுடைய வல்லமை. நாம் செய்ய வேண்டியது என்ன? அவரை பற்றி கொள்ள வேண்டும், கடவுளை பற்றி கொள்ள வேண்டும். அடிக்கடி நான் சொல்றேன், இந்த பக்கம் அப்படி இப்படி நீங்க போறப்பெல்லாம் சர்வம் போயிடக்கூடாது. டக்குன்னு ஒரு சொல்ல வரணும், கடவுளே இன்னைக்கு நான் அந்த வேலையை செய்ய போறேன், இன்னைக்கு நான் அந்த ஊருக்கு போறேன், இன்னைக்கு நான் அந்த ஸ்கூலுக்கு போறேன், இன்னைக்கு நான் ஒரு புதுசா ஒரு பொருள் வாங்க போறேன், இன்னைக்கு என் வீட்டுல ஒரு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி வந்து அவர்கிட்ட சொல்லி ஒப்பு கொடுத்துறணும். எனக்கு பலவீனமா இருக்கு, பலவீனமா இருக்கு, என்னால முடிவெடுக்க முடியல, தெளிவான பார்வையிலே குழப்பமாக இருக்கிறது, கலக்கமாக இருக்கிறது, பிரச்சனையாக இருக்கிறது, போராட்டமா இருக்கிறது, எதெல்லாம் உங்களை போட்டு அழுத்துதோ, எதெல்லாம் பலவீனமாக நினைக்கிறீர்களோ அதெல்லாம் கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்கணும். போன்ல கூப்பிட்டு பக்கத்துல சொல்லக்கூடாது, உன் நண்பர்கிட்ட பேசக்கூடாது. அதுக்கெல்லாம் சொல்யூஷனே கிடைக்காது. அது 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு பெருசு பண்ணி பேசுவாங்க ஒழிய தீர்வு கிடைக்காது. ஆனால் இறைவனிடம் வந்து சரணடைந்து விட்டால் அவர் தீர்வை கொடுப்பார், என்னுடைய பலவீனத்தையே பலமாக மாற்றுவார். ஸோ இப்போ நீங்க யோசிச்சு பார்க்கலாம், உங்களுக்கு எதிர்பார்த்த வீக்னஸோ அதுதான் ஸ்ட்ரென்த்தா மாற்றுவார் ஆண்டவர். இன்னைக்கு அந்த கடவுளிடம் உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். ஆண்டவர் ஒருபாடு இந்த நேரத்திலே அவருடைய அருள் நம்மை தொடுவதாக வழிபாடுபடுவோம். கண்களை திறந்து கரங்களை குறித்து நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். நீ உறவாடும் நேரமே இன்புலமெங்கும் வசந்தமே, நீ எனதாகும் பொழுதில் எண்ணங்கள் என்னை
பரிசுத்தமானங்கள் ஆண்டவரே, இந்த மாலை திருத்தலையிலே நற்கருணை ஆராதனை நேரத்தில் இந்த மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையிலே நம்முடைய பாதத்தை நாங்கள் பற்றி கொண்டிருக்கிற வேளையிலே இறைவா எங்களோடு உறவாடுவதற்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எத்தனை முறை எங்கள் வீக்னஸ்ல நாங்கள் கீழே விழுந்துறோம், எத்தனை முறை எங்கள் பலவீனத்துல நாங்கள் சோர்ந்து போயிடும், எத்தனை முறை பாவத்தில் நாங்கள் விழுந்து விழுந்து செத்துக்கிட்டே இருக்கிறோம். இது ஒரு நாளிலே ஒரு புதிய எழுச்சியை எங்களை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். ஒருவர் கூட நேரிட்டவர் கூட சொல்லி கண்டவரே, இப்படி யாருமே பாவத்தோடு வாழ்க்கையில் ஆசைப்படுவதே இல்லை. இதோ நாங்கள் திரும்பி வருகிறோம். நம்முடைய அற்புதமான திருவருகைக்காக தயாரிக்கிற அந்த காலத்தில் ஆண்டவரே, இதெல்லாம் என்னுடைய பலவீனமாக இருக்கிறது எல்லாம் பார்க்கலாம் போகிறோம். இப்பொழுது நீங்கள் உங்கள் கண்களை திறந்து உங்களுடைய உள்ளத்தை திறந்து எதெல்லாம் உங்களுக்கு இப்ப வீக்னஸ் நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு பலவீனம் நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு சோதனை நினைக்கிறீங்களோ, அதையெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கொட்டுங்கள். அவர் அதை பலமாக மாற்றுவார், வல்லமையாக மாற்றிக் கொடுப்பார். இயேசுவே உங்களை தங்குவார். உன்னுடைய பலவீனத்தை அவர் பெரிதுபடுத்தாமல் அவருடைய பலத்தை அற்புதமாக உனக்கு கொடுப்பார். இயேசுவிடத்திலே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. இயேசுவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே, என் கடவுளே, இயேசுவே நாவை திறந்து செபிக்க ஆரம்பிங்கள். எல்லா வகையான ஆசிரியம் மறுபடியும் தருகிற நேரம் அது. இந்த நற்கருணை பிரசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் விலை மதிக்க முடியாத ஆசிரியம் மறுபடியும் ஆண்டவர் நமக்கு அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார். ஆண்டவரே, நேரத்துல இயேசுவே இயேசுவே பார்க்க நினைக்கிற உண்மை கூறுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் அருளையும் ஆசிரியம் தருகிறாங்க. இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை ஆண்டவரே, தன்னுடைய பக்தர்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் சாட்சிகளாக மாற்றுவீராக. இயேசுவே, இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் வாசித்து அப்பறிக்கிறோம். ஆண்டவரை நீரை நடத்துவீராக. பிறகு இருக்கிற கிறிஸ்து பாலனை வரவேற்கிற பொழுது ஆண்டவரை வரவேற்கிற பொழுது நீங்கள் உள்ள மகிழ்ச்சியால் பூரிப்படைவதாக, பலவீனமெல்லாம் பலமாக மாற்றுவதாக, பாவமெல்லாம் பரிசுத்தமாக மாறுவதாக, ஆண்டவரை வீக்னஸ்லாம் ஸ்ட்ரென்த்தாக மாறுவதாக. இயேசுவே நன்றி. இயேசுவே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்களை ஜெபித்துக் கொண்டிருக்கிற உன்னுடைய பாதத்திலே விழுந்தாற்படி இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணவனோடு ஒவ்வொருவரையும் ஆத்ம பலத்தோடு நீங்கள் அனுப்புவீராக. இயேசுடைய வார்த்தை உள்ளத்தை கொடுப்பதாக. தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தை வழி நடத்துவதாக. எங்களுக்குள்ளே இருக்கிறேன், எங்களை செயல்படுத்துகிறேன், உற்சாகம் தருகிறேன், ஒவ்வொரு நாளும் எங்களை வாழ வைக்கிறேன் என்பதை உணர்த்துவீராக. ஆண்டவரே நன்றி. இயேசுவே நன்றி. நாங்கள் கேட்பதை விட, நாங்கள் செபிப்பதை விட உள்ளத்தினுடைய எல்லா தேவைகளையும் ஜெபமாக மாற்றுகிற, பெருமூச்சு எல்லாம் ஜெபமாக மாற்றுகிற தூய ஆவியார் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்கருணை பிரசன்னத்திலே விண்ணக தந்தையே, எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் தந்தையுடைய பாதத்தின் வழியாக தெய்வீக பிரசன்னத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். எங்கள் தூய தந்தையே. சில பிராணிகள் மௌனமாக தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபியுங்கள். இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்.
இருவரிடமாய் வருகின்றவராம், இருவரிடமாய் வருகின்றவராம், தூய ஆவியானவர், அளவில்லாத சமத்துவச்சி என்றுமே உண்டாகுக. வானின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, மன்றாடுமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருடையாளத்திலே உடைய பாடுகளில் எங்களுக்கு வெட்டச் சென்றி திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூயமறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை விடாம் துணர்ந்து மகிழ் அருள் புரிவீராக. தந்தையாகியவனோடு தூயாவியாரின் ஒன்றை பெறுவதாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும் தேவாசீர்வதியும் இந்நாளில் எங்களை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இந்நாளில் எங்களை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் தேவ ஆசீர்வதியும்